Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to delete Facebook account permanently and how to delete Facebook account temporarily அப்படிங்கற டாபிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நான் Facebook அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். Chrome browserலயோ இல்ல வேற ஏதாச்சும் browserலயோ Facebook account லாகின் பண்ணி எப்படி delete பண்றோம்ங்கிறது அப்படினு கேக்குறவங்களுக்கு சேம் மெத்தட் தாங்க, வேற எந்த மெத்தடும் கிடையாது. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் Facebook அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ண உடனே என்னோட அக்கவுண்ட் ஆல்ரெடி லாகின்ல இருக்கு. சோ நியூஸ் ஃபீட் ஷோ ஆகுது. ரைட் சைடு டாப் கார்னர்ல மெசஞ்சர் ஐகானுக்கு கீழ ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு போட்டு அந்த ஐகானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெனு ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிடும். இதில் நிறையா செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகும். அக்கௌண்ட் செட்டிங்ஸ், செக்யூரிட்டி, ப்ரைவசி அந்த மாதிரி. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதில் செகண்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெம்பரரியாவோ இல்லை பர்மனெண்ட்டாவோ டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் காமிக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணுறது. டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிற யாருக்குமே ஷோ ஆகாது. பட் உங்களால் கன்யூஸாக மெசஞ்சர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெசஞ்சரும் சேர்ந்து டெலீட் ஆயிரும். உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக்லேருந்து டெலீட் ஆயிரும். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண போகிறேன். ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் காமிக்குது எதனால் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் எதையுமே அதை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படிங்கிற பட்டனை அகைன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக டெம்பரரியாக டிலீட் பண்ணிக்கலாம். டீஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எங்கள் சேஃபாக இருக்கும். நீங்கள் வேணுங்கிறப்ப திரும்பி ரீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் வந்து நீங்கள் அச்சீவில் கூட போட்டுட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கை ஸ்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்க டெலீட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிட்டு பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லும் அகைன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, வேறு யாரும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பர்மனெண்ட் அக்கௌண்ட் டெலிஷன். இப்படி டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்போம். 30 நாளுக்குள்ளே நீங்கள் வேணால் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 30 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ கன்டினியூ கொடுக்கறதுக்காக டெலீட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் ஷெடியூல்டு ஃபார் பர்மனெண்ட் டெலிஷன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 30 நாளுக்குள்ளே இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். இன்கேஸ் உங்களோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அகைன் லாகின் பண்ணி 30 நாளுக்குள்ளே திரும்பி உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கணுமா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.